பிரியமானவர்களுக்கு சமாதானம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இதே தேவனுடைய வார்த்தையை எபேசியர் 6:17 பவுல் இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி எழுதுகிறார். 17 பிற்பகுதியில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். ஆக அநேக இடங்களில் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கலாம், தேவனுடைய வார்த்தை பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஆவியின் பட்டயம். ஆகவே தான் வெளிப்படுத்திய விசேஷத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்கிற நாமத்தையும் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பட்டயம், கருக்குள்ள பட்டயம், ஆவியின் பட்டயம் என்கிற ஒரு நாமத்தையும் பவுல் கொடுப்பதினாலே இந்த வார்த்தையின் மூலமாக இதற்குண்டான பொருள் என்ன, அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தை என்கிறதான பட்டயத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இணைகிற பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இணைகிற பொழுது அது ஆவியின் பட்டயமாக செயல்படுகிறது. ஏனென்றால் வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ஆவியும் ஜீவனுமாக உள்ள இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாக இருந்து செயல்படுகிற பொழுது அது ஆவியின் பட்டயமாக செயல்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் நான் இதற்கு முந்தைய அநேக வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினாலே ஒருவர் ஞானஸ்நானம் பெற வேண்டியது மிகவும் 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 அவசியம் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அது வெறும் பட்டயமாக அல்ல, ஆவியின் பட்டயமாக செயல்படுகிறது. இங்கு ஒரு 2 உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அது அவர்களுக்கு எப்படி பயன்பட்டது என்பதையும், அதே தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினவர்களுக்கு அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லாத பொழுது அவர்கள் என்ன தோல்வியை கண்டார் என்று பார்க்கலாம். உதாரணத்திற்கு நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்கிற பொழுது மத்தேயு 3 பிற்பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார், கரையேறுகிறார், பரிசுத்த ஆவியான புறாவின் வடிவில் அவர் மேல் வந்து அமர்கிறார். இது அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்றார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. தொடர்ந்து 4 பரிசுத்த ஆவியினாலே அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரம் கொண்டு செல்லப்படுகிறார். இங்கே பிசாசு 3 வகையான சோதனைகளை கொண்டு இயேசு கிறிஸ்துவை வீழ்த்துவதற்கு, தள்ளுவதற்கு முயற்சிக்கிறான். அப்படின்னு சொல்லுகிற போது 3 வகையான சோதனையை அவன் 3 வகையான பட்டயம் என்று சொல்லலாம், அல்லது 3 வகையான ஆயுதம் என்று சொல்லலாம். ஏதோ ஆயுதத்தின் மூலமாக அவரை வீழ்த்த முயற்சிக்கிறான். முதலாவது ஆயுதம் என்னவென்று சொன்னால், அவரை பெருமைக்குரியவராக மாற்ற வேண்டும் என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது, 3ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, அப்போது தேவ சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். 2வது சோதனையிலும் இதே வார்த்தையை பயன்படுத்துவான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இதில் ஒரு சந்தேகமும் இல்லை, அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனால் அவன் இதை எடுத்து சொல்லி அவருக்கு பெருமை என்கிறதான ஒன்று உண்டு பண்ணும்படியான தந்திரத்தை கையாளுகிறான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தந்திரத்தை, அவன் கொண்டு வருகிற பட்டயத்தை தள்ளி விடுகிறார், வீழ்த்தி விடுகிறார். இதன் மூலமாக தேவனுடைய வசனம் என்கிறதான ஆவியின் பட்டயத்தின் மூலமாக அவர் 3 சோதனைகளுமே இப்படியும் எழுதியிருக்கிறது, இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வசனங்களை மேற்கோர் காட்டியே பிசாசானவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்கிறார். இதில் விசேஷமாக பார்க்க வேண்டியது 2வது சோதனை. பிசாசனுடைய தந்திரத்தை பாருங்க. முதலாவது சோதனையில் இயேசு கிறிஸ்துவை பெருமைக்குட்படுத்தும்படியாக நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லுகிறார். 3வது சோதனையில் இந்த உலகத்தையும் அதில் உள்ளதான சகல ஆசைகளையும் காட்டி அவருக்கு ஆசை என்கிற ஒன்றை கொண்டு வரும்படியாக, மாமிசத்திலே ஆசையை கொண்டு வந்து அவர் வீழ்த்தும்படியாக முயற்சிக்கிறான். அதிலும் தேவன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையை கொண்டு ஜெயம் கொள்ளுகிறார். ஆனால் 2வது சோதனை தான் நாம் பார்க்க போகிறோம். 2வது சோதனையில் மத்தேயு 4:5 முதல் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவர் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழக்குதியும், ஏனெனில்
தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிற என்று சொன்னான். இப்ப பாருங்க, இந்த தந்திரக்காரன் பிசாசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் சோதனை எப்படி ஜெயம் கொண்டாரோ, முதல் சோதனையில் அவர் இப்படி எழுதியிருக்க, அதாவது மனுஷன் 40 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்கிற ஒரு பட்டயத்தை இவர் கையில் எடுத்த உடனேயும் இப்போ அவனும் பதிலுக்கு பட்டயத்தை கையில் எடுக்கிறான். எந்த பட்டயம்? தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை கையில் எடுத்து உம்மை குறித்து இப்படி எழுதியிருக்கிறதே, நீ மேலிருந்து கீழே குதியும், தேவ தூதர்களும் வந்து காப்பாற்ற வேண்டி எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற பட்டயத்தை அவனும் கையில் எடுக்கிறான். ஆனால் இதில் ஜெயம் கொண்டவர்கள் யார்? நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ இருவருமே பட்டயத்தை கையில் எடுக்கிறார்கள். ஆனால் 2 பட்டயத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பிசாசு கையிலையும் தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயம் இருந்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையிலும் தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயம் இருந்தது. வித்தியாசம், பிசாசு தேவனுடைய ஆவியை பெறாதவன். ஆகவே அவனது பட்டயம் ஆவியின் பட்டயம் இல்லை. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியில் நிறைந்தவர், அவர் கையில் இருந்தது ஆவிக்குரிய பட்டயம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பட்டயத்தை ஜெயம் கொண்டு பிசாசை விரட்டினார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆவியில் நிறைந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அங்கு அந்த வார்த்தையில் ஜீவன் வருகிறது, அது வல்லமை பெறுகிறது, அது ஆவியின் பட்டயமாக செயல்படுகிறது. இன்னொரு உதாரணம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது அங்கு அப்போஸ்தலராகிய பவுல் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார். இதை அந்த இடத்தில் இருந்த தேசாதாரிகளுடைய ஒரு சிலர் பார்த்துட்டு அவர்களும் செய்கிறார்களாம். பாருங்க, 19ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வசனம் 13 துவக்கம் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது தேசாந்தாரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இங்கே பவுல் பிரசங்கிக்கிறார். பவுல் ஆவியை பெற்ற ஒரு நபர், தேவ மனிதன். அவர் வழியாக அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கின்றன. அதாவது அவர் கையில் எடுக்கிறதான தேவனுடைய வார்த்தை என்கிறதான ஆவியின் பட்டயம் அங்கு செயல்படுகிறது. இப்போ இதை ஒரு சிலர் பார்த்துட்டு அவர்களும் பட்டயத்தை கையில் எடுக்கிறாங்க. தொடர்ந்து 14ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்கள் நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக அந்த விட்டு விட்டு ஓடி போனார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்போஸ்தலராகிய பவுல் தேவனுடைய ஆவி பெற்ற நபர். அவர் பட்டயத்தை கையில் எடுக்கிற பொழுது அது ஆவியின் பட்டயமாக செயல்பட்டு அங்கு ஜெயம் நடக்கிறது. ஆனால் ஆவியை பெறாதவர்கள் அந்த பட்டயத்தை கையில் எடுக்கிற பொழுது அவர்கள் தோற்று போய் ஓடி போனார்களாம். ஆகவே தான் நான் ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு வருகிறதான ஒரு வார்த்தை, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமது வாயிலிருந்து வருகிறதான தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. ஆகவே தான் அப்போஸ்தலராகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் அவர் எதற்காக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டில்லைங்கள் சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் திரும்பவும் வாசிக்கிறேன். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறாருன்னா, 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படி சொல்லிட்டு 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக சோதனைக்காரன் வந்தபொழுது அவர் சோதிப்பதற்கு திராணி உள்ளவராக நின்றார். அவரது கரத்திற்குள்ளாக ஆவியின் பட்டயம் இருந்தது. அவர் சோதனை ஜெயம் கொண்டார். இப்போ நமக்கும் கூட இந்த உலகத்தில் பொல்லாத ஆவிகள் மூலமாக சோதனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. நம்மை வீழ்த்துவதற்கு ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். அப்போ நாம் ஜெயம் கொள்ளும் என்று சொன்னால் நமக்குள்ளாக வெறும் பட்டயம் மாத்திரமே ஜெயத்தை கொண்டு வராது. ஏன்னா பிசாசுக்கும் பட்டயம் தெரியும், பொல்லாத ஆவிகளுக்கும் பட்டயம் தெரியும்.
ஆகவே நாம் கூட வெறும் பட்டயத்தை கையில் வைத்திருப்போம் என்று சொன்னால் அது ஜீவனுள்ள பட்டயமாக, பலமுள்ள பட்டயமாக செயல்படாது. அந்த பட்டயம் ஆவியின் பட்டயமாக மாற வேண்டும். ஆகவே தான் சொன்னார், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலவற்றையும் செய்து முடித்தவர்கள் தியானூர்கள் ஆகும்படிக்கு வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, இந்த ஆவியின் பட்டயத்தை இருபுறமும் கருக்குள்ள ஆவியின் பட்டயம் என்கிற கோணத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இருபுறமும் கருக்குள்ள ஆவியின் பட்டயம் என்பது மிகவும் விசேஷித்த தன்மையுடையது, சம்திங் ஸ்பெஷல் என்று சொல்லலாம். என்றால் இருபுறமும் கருக்குள்ள அந்த ஆவியின் பட்டயம் இருபுறமும் 2 வழிகளிலே வித்தியாசமான முறைமைகளிலே செயல்படக்கூடிய தன்மையுடையது. ஒரே வசனம்தான், ஒரே வார்த்தை தான், அது தேவனுடைய வார்த்தை தான். அது பயன்படுத்துகிறவர்களுக்கு ஒரு விதமாகவும் கேட்கிறவர்களுக்கு இன்னொரு விதமாகவும் செயல்படுவதுதான் இருபுறமும் கருக்குள்ள ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு நாம் ஆதாரமாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் செய்கிறதான 2 வித்தியாசமான காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். இதை குறித்து இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தவறான பிழையான ஒரு சத்திய அறிவு உண்டு என்பதை நான் விளக்கமாக தெளிவாக சொல்லுவேன். என்றால் வசனத்தை கொஞ்சம் உற்று கவனிக்காதபடியினாலே வந்த பிழை என்று சொல்லும் வச்சுங்களேன். உதாரணத்திற்கு யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனத்தை தேவ பிள்ளைகள் தங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டு ஆவியானவர் நமக்கு வருகிற போது அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறாதவர்கள் தான் உலகம். தெளிவாக வசனம் சொல்கிறது, ஆவியானவர் யாரை கண்டித்து உணர்த்துவார்? உலகத்தை தான் கண்டித்து உணர்த்துவாரை தவிர தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்று சபையில் அமர்ந்து ஆராதிக்கிறவர்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் அல்ல. இந்த பிரசங்கத்தை, இந்த இடத்தை கேட்கிற ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் நிதானித்து இது உண்மையா பொய்யா என்பதை வேத வசனத்தின் மூலமாக ஒப்பிட்டு பார்த்து சொன்னீங்கன்னா உங்களோட வாயின் வார்த்தைகள் மூலமாக இன்னைக்கு பிழையாக நீங்கள் பேசக்கூடாது. ஆவியான வருகிற போது எங்களை அவர் கண்டித்து உணர்த்துவார். இல்லை பிரியமானவர்களே, ஆவியான வருகிற போது கண்டித்து உணர்த்துகிற காரியம் கிறிஸ்துவை அங்கீகரிக்காதவர்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், உங்களுக்கு பாவம் என்கிற ஒன்று உண்டு, உங்களுக்கு நீதி நீங்கள் செய்ய வேண்டும், இல்லைஎன்றால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான் கண்டித்து உணர்த்துவார். இப்போ பாவத்தை அறிந்து அதை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆவியானவர் என்ன செய்வார் வருகிற போது என்றால், அதே 16ஆம் அதிகாரம் 13வது வசனம், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஏன்னா சத்தியமானது முன்பே நமக்கு போதிக்கப்பட்டு விட்டது. ஆகவே சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த 2 வழிகளிலும் வித்தியாசம் பாருங்க. உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிறார், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளை அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் அல்ல. அவர் சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார், சத்தியத்தை போதிக்கிறார். இன்னொரு இடத்துல சத்தியத்தை நினைவுபடுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த வசனமும் தேவ பிள்ளைகளை சேர்ந்த வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றருவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். தேவ பிள்ளைகளுடைய ஒரு வேத அறிவு தெளிவாக இருக்க வேண்டும் என்பது எனது மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கிறபடினால்தான் நான் திரும்பமாக இப்படிப்பட்ட காரியங்கள் எடுத்து சொல்லுகிறேன். ஆவியானவர் வருகிற போது எங்களுக்கு அவர் கண்டித்து உணர்த்துவார். எங்களுக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்கிறதான அந்த பிழையான சத்தியத்தையோ பிழையான ஒரு காரியத்தையோ தேவ பிள்ளைகளை நீ கையிலே எடுக்காமல் இருப்பது நலமான காரியம்.
ஆகவே ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற போது ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்தி போதித்து உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுப்பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்தை பாருங்க. ஒரே ஆவியானவர், ஒரே வார்த்தை தான், ஆனால் 2 வகையில் செயல்படுகிறது. அந்த வார்த்தையானது உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறதாக செயல்படுகிறது. அதே வார்த்தையானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்தி போதிக்கிற வார்த்தையாக பயன்படுகிறது. இந்த 2 சம்பவங்களும் செயல்படுகிற ஒரே காரியத்தை, ஒரே சூழ்நிலை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 2-3 இடங்களில் பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கான சம்பவங்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். ஆனால் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பந்தி விசாரிப்புக்காரனாக துவங்குகிறதான ஸ்தேவான். இந்த ஸ்தேவான்கிற மனிதனை குறித்து 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்போது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும். ஸ்தேவான் விசுவாசம், எதன் மேல் விசுவாசம்? தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவன். ஆகவே பரிசுத்த ஆவியினாலே நிறைவை பெற்றவன். இப்போ இவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கிற பொழுது அவனுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனம் எழும்பி அவன் கலகம் செய்தான் என்று சொல்லி 13ஆம் வசனம் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற போது போய் சாட்சிகளும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறார் என்று சொல்லி இப்போ ஸ்தேவானை அவர்கள் குற்றவாளியாக பிடித்து கொண்டு வந்து சங்கத்திற்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாம் ஒரு கற்பனையான தரிசனத்துக்கு வருவோம். ஒரு கோர்ட், ஒரு ட்ரிபியூனல் இருக்கிறது. அந்த கோர்ட்டில் குற்றவாளி கூண்டில் இப்போ ஸ்தேவான் இருக்கிறார் என்றால் ஸ்தேவான் குற்றவாளியாக பிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார். குற்றவாளியாக பிடித்து கொண்டு வரப்பட்ட ஸ்தேவானுக்கு விரோதமாக இங்கு வக்கீல் என்று சொல்கிறதான அவுக்கா வழக்காடுகிறார். இவர் மேல் உள்ள குற்றத்தை நிரூபிக்கும்படியாக. உதாரணத்திற்கு ஸ்தேவான் கொலை செய்தான் வச்சுக்குவோம். இவன் ஒரு கொலைகாரன் அப்படி சொல்லி இவனை கொலைகாரனாக நிரூபிக்கும்படியாக இங்கு வக்கீல் வந்து காரியங்களை செயல்படுத்துகிறார். அதற்கு சாட்சியங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ இப்படியாக ஒரு குற்றவாளி கொண்டு நிறுத்தி வைத்து நீர் குற்றவாளி என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக பேசுகிற போது அவனுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு பாதிப்பு உண்டாக வேண்டும். அவனுடைய இருதயமானது ஏதோ ஒரு உணர்ச்சிகளை அடைய வேண்டும். ஆனால் இந்த இடத்துல சம்பவம் தலைகீழாக மாறுகிறது. குற்றவாளி கூண்டில் இருக்கிறவன் பேச துவங்குகிறான். இவனை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்க வந்தாங்க பாருங்க. அவர்கள் எல்லாம் இவன் பேசியதை கேட்டு அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகிறார்கள். அவனுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு மாறுதல் வருகிறது. இது 2மே சம்பவிப்பது ஒரே வார்த்தைகள் மூலமாக, ஒரே வசனங்கள் மூலமாக. நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் வாசிக்கிற பொழுது ஸ்தேவான் பேச துவங்குகிற போது ஆபிரகாம் முதற்கொண்டு துவங்குகிறார். ஆபிரகாம் முதற்கொண்டு துவங்கி சொல்லிக்கொண்டே வந்து 7ஆம் அதிகாரத்தில் வசனம் 52, 53 வாசிக்கையில், தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான். பிரியமானவர்களே, இதுவரையிலும் 7ஆம் அதிகாரத்தில் அவன் ஆபிரகாமை குறித்து சொல்லி கொண்டு வந்து தொடர்ந்து அநேக சாட்சிகளை சொல்லி கொண்டு வந்து நிறுத்துகிற காரியம் இது என்ன வசனம் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது அவர் என்ன செய்வாராம்? எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவார். திரும்பவுமாக அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், சத்திய ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்கள் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். அதே மாதிரி 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே, யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றருவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவார். இப்போ ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் பட்டயம் என்கிறதான ஆவியானவர் அவனுக்கு நினைப்பூட்டுகிற சத்தியங்களை சொல்லி கொண்டு வருகிறான்.
ஆபிரகாம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளாம் கொலை செய்தீர்கள், முடிவிலே கிறிஸ்துவையும் கொலை செய்தீர்களே என்ற வார்த்தை சொல்லுகிற பொழுது இது யோவானுடைய கையிலே ஒரு பட்டயமாக இருக்கிறது. இந்த பட்டயத்தின் ஒரு பகுதி யோவானுக்கு செயல்படுகிறது, யோவானுக்கு நினைவூட்டுகிறது. யோவான் சத்தியத்தை, யோவான் போதகத்தை, யோவான் தேவனுடைய வார்த்தைகளை நினைவூட்ட செய்து அவன் எடுத்து சொல்லுகிறான். இதை கேட்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த வசனம் எப்படி செயல்படுதுன்னா ஒரே வார்த்தை தான். யோவான் என்ன சொன்னாரோ, யோவான் அல்ல, ஸ்தேவான் என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகள் இப்போ அதை கேட்கிறவர்களுக்கு வேறு விதமாக செயல்படுகிறது. ஸ்தேவானுக்கு எப்படி செயல்பட்டதுன்னா, ஸ்தேவானுக்கு அவன் பக்கத்தில் நின்று அவனுடைய நியாயங்களை சொல்லும்படியாக அவனுக்கு சாதகமாக ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தை, ஜீவனும் பலமுள்ள வார்த்தை ஸ்தேவானுக்கா செயல்பட்டது. இதே வார்த்தையை கேட்டவர்களுக்கு எப்படி செயல்பட்டதாம்? அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 53, 54 வாசிக்கலாம் பாருங்க. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பிரியமான தமிழ் புத்தகத்தில் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கம் அடைந்து நிற்கும். இங்கிலீஷ் புத்தகத்திலும் பிரெஞ்சு புத்தகத்திலும் பார்க்கிற போது, அதாவது ஆங்கில வேதாகமத்திலும் பிரெஞ்சு வேதாகமத்திலும் அவர்கள் இருதயங்களில் மூர்க்கம் அடைந்தார்கள். இருதயம் என்கிறதான ஒரு வார்த்தை இங்கு சேர்க்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரே பிரமாணம் தான், ஒரே போதனை தான் ஸ்தேவானுக்கு ஒரு விதமாக பயன்பட்டது, அதை கேட்டவர்களுக்கு அவர்களுடைய சத்துருக்களுக்கு வேறு விதமாக பயன்பட்டது. ஸ்தேவானுக்கு அங்கு அரணாக இருந்தது, பாதுகாவலாக இருந்தது. அவனுக்கு பக்கபலமாக அந்த ஆவியின் பட்டயத்தில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தில் ஒருபுறம் அவனுக்கு பயன்பட்டது. அதை கேட்டவர்களுடைய இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வு, இருதயத்தில் அவர்கள் மூர்க்கமடையத்தக்கதாக, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் அடிப்படையிலே அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார் உலகத்தை என்கிற போது இங்கு ஸ்தேவான் பேசினபோது கேட்டுக்கொண்டதாருங்க பாருங்க. அவர்கள் உலகத்தில் உள்ளவர்கள், தேவனுடைய ஆவி பெறாதவர்கள். இப்போ அவர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? அவர்கள் பாவத்தை குறித்து கேட்கிறாங்க, நீதியை குறித்து கேட்கிறாங்க, நியாய தீர்ப்பை குறித்து கேட்கிறாங்க. அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார் ஆவியானவர். ஆகவே தான் அவர் இருதயத்துக்குள்ளாக ஒரு மூர்க்க குணம் வருகிறது, இருதயத்துக்குள்ளாக அவருக்கு ஒரு உணர்ச்சி வருகிறது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. சுப்பிரியமானவர்களே, இருபுறமும் கருக்குள்ள ஆவியின் பட்டயம், ஒரே பட்டயம் தான், ஒரே தேவனுடைய வார்த்தை தான். அது 2 வழியில் செயல்படுகிறது. ஒரு வழி, தேவனுடைய ஆவியை பெற்றவர்களுக்கு அது சாதகமாக, பாதுகாவலாக தேவனுடைய வார்த்தைகளை ஆவியால் நினைவூட்டி அவைகளை கொண்டு அவர்கள் பேச வைத்து அவர்களை போதிக்க வைக்கிற பொழுது இவர்களுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தின் ஒருபுறம் அரணாக, பாதுகாவலாக இருக்கிறது. ஆனால் அதே பட்டயத்தின் மறுபுறம், அதாவது அதே வார்த்தைகள் தான், அதை கேட்ட சத்துருக்களுக்கு, தேவனுடைய ஆவி பெறாதவர்களுக்கு அது இருதயத்தில் குத்தப்படுகிறதான தேவ செய்தியாக செயல்படுகிறது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாதாக. பிரியமானவர்களே, ஸ்தேவான் இங்கு செயல்பட்ட விதத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தமது அப்போஸ்தலர்களுக்கும் தமது சீஷர்களுக்கும் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். ஸ்தேவான் தனக்கு நெருக்கம் வந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவனுக்கு நினைவுபடுத்தப்பட்ட தேவ வார்த்தை என்கிறதான பட்டயத்தை பயன்படுத்தி அதிலிருந்து விடுதலை அடைந்தார் சொன்னால் அவர் மரித்து போனார், அது நிஜம்தான். ஆனால் மனிதர்களாலே குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டத்திலிருந்து அவர் விடுதலையாகி அவரை குற்றவாளி என்று தீர்க்க வந்தவர்களை ஸ்தேவான் குற்றவாளியாக மாற்றினார். ஆகவே அப்படி பார்க்கும்போது ஸ்தேவான் இங்கு தேவனுக்கு முன்பாக விடுதலையாக்கப்பட்டவர். இந்த காரியத்தை குறித்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய பணி செய்யும்படியாக அனுப்புகிற பொழுது அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் வசனம் 18 துவக்கம், அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக எந்நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அப்போ ஸ்தேவான் அப்படித்தான் கொண்டு போகப்பட்டார். சங்கத்திற்கு முன்பாக, வேதபாரர்கள் முன்பாக, அதிபதிகள் முன்பாக கொண்டு போகப்பட்டார்.
தொடர்ந்து 19ஆம் வசனம், அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் அடிப்படையிலும், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் அடிப்படையிலும் ஆவியானவர் அப்பொழுது தமது பிள்ளைகளுக்கு போதித்து நினைவுபடுத்துகிற காரியம். தொடர்ந்து 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஸ்தேவானை போல கொலை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு உபத்திரம் நமக்கு வருகிற போது இன்றைக்கு தேவ பிள்ளைகள் செய்கிற அநேக ஆவிக்குரிய முறைமைகளில் ஒரு முக்கியமான முறைமை ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? ஒரு அற்புதம் நிகழ வேண்டும், ஒரு அதிசயம் நிகழ வேண்டும் என்று சொல்லி அந்த நெருக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஜெபிக்கிறாங்க. ஆனால் நான் அதை விட இன்னொரு காரியம் சொல்லுவேன். ஏன் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற பிரகாரமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது? தேவன் நமக்கு போதித்து தேவன் நமக்கு செய்யும்படியாக கற்றுக் கொடுத்த அந்த முறைமைகளை விட்டுவிட்டு நமக்கு ஒரு நெருக்கம் வருகிற போது நாம் ஏன் வேறு விதமான பாணியிலே வேறு விதமான வழியை கையாட வேண்டும்? இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆவியின் பட்டயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். ஸ்தேவானுக்கு இங்கு உபத்திரம் வந்தது. ஸ்தேவான் என்ன செய்தார்? என்னை விடுவியும் ஆண்டவரே, வானத்தின் தேவதூதர்கள் அனுப்பும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் செய்யும் ஆண்டவரே, அல்லது இவர்களுக்கு கண்கள் எனக்கு தயவு கிடைக்க பண்ணும் ஆண்டவரே, இப்படி ஜெபம் பண்ணுமா? இல்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட சோதனைக்காரன் சோதிக்க வந்தபொழுது அவர் ஜெபம் பண்ணாரா பிதாவை நோக்கி? பிதாவே என்னை சோதிக்கிறான், என்னை விடுவியும் ஆண்ட ஜெபம் பண்ணாரா? இல்லையே. இப்ப கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்தார். ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்தார். ஸ்தேவானும் அதே காரியத்தை செய்தார். ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வருகிற போது ஏன் தேவ பிள்ளைகள் ஆவியின் பட்டயத்தை கையில் எடுக்காமல் ஜெபத்தில் இறங்கிறாங்க சொன்னா, நான் சொல்லுவேன், அந்த பாத்திரங்களுக்குள்ள சரக்கு இல்லை, அதாவது பட்டயம் என்கிறதான வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை இல்லாத பொழுது ஆவி அங்கு செயல்படவில்லை. ஆகவே தான் தலைக்கிழ மாறுது. இவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதாவது இவருடைய இருதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு பயம் வந்துருது, ஒரு திகில் வந்துகிறது. அந்த உணர்ச்சிகள் நிமித்தம் வசனத்தை மறந்து விடுகிறார்கள். வசனம் எழுதி கொடுத்திருக்கிறது. நம்ம வாசித்த எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், 17ஆம் வசனத்தின் பிற்பகுதி, வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போ? அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. நமக்கு ஒரு தீங்கு வந்திருக்கிறது, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் பண்ணும்படியாக நமக்கு ஒரு தீங்கு வந்திருக்கிறது சொன்னால், அந்த தீங்குனால நம்ம செய்ய வேண்டியது என்ன? எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை அதிசயம் செய்யும் ஆண்டவரே, உம்மாலே ஆகாத காரியம் இல்லை ஆண்டவரே, இப்படி ஜெபிக்க வேண்டியதா? இதையெல்லாம் கர்த்தர் செய்வாருங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? தீங்கு நாள்களில் அவைகள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு சொல்லிக்கொண்டே வந்து 17ஆம் வசனத்தில் வேத வசனமாகி ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுக்காகத்தான் பிரியமானவர்களே, நம்முடைய சபையிலும் கூட நான் சொல்லுகிற காரியம், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். வேத வசனமானது நம்முடைய பாத்திரங்களுக்குள்ளாக எப்பொழுதுமே நிரம்பி இருக்க வேண்டும். வேத வசனம் பாத்திரக்குள் நிரம்பி இருக்குன்னு சொன்னால் ஆவியானவரும் அதற்குள்ள நிரம்பி இருப்பார். இப்போ வேத வசனமும் ஆவியும் நம்ம பாத்திரத்தில் நிரம்பி இருக்கிற போது இந்த ஆவிக்குரிய பட்டயமானது எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கும். இப்படிப்பட்ட தீங்கு செய்கிறதான சூழ்நிலை வருகிற போது அந்த ஆவிக்குரிய பட்டயம் தானாகவே இறங்கி செயல்படும். இதுதான் ஸ்தேவான் வாழ்க்கையில் நடந்தது. ஸ்தேவான் விசுவாசம் நிறைந்தவனாகவும் பரிசுத்த ஆவி நிறைந்தவனாகவும் இருந்தான். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தபடினாலே வார்த்தை அவனுக்குள் நிறைந்திருந்தது. ஆவி நிறைந்தவனாக இருந்தான். அவனுக்குள் வார்த்தை இருந்து ஆவியும் இருந்தபடினாலே அதை அவன் பயன்படுத்தினான். அவனை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்க வந்ததற்கு முன்பாக அவன் விடுதலை பெற்றான். பிரியமானவர்களே, ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
பரிசுத்த ஆவியை வாஞ்சிங்க, வேதத்தை தேடி வாசிங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின்மை பிரியமாயிருங்க. வேதத்தை வாசித்து முடிங்க. ரட்சிக்கப்பட்டு அநேக வருடங்கள் கடந்திருக்கும். அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் அநேக புத்தகங்களை, உலகத்தில் உள்ள புத்தகங்கள் எதெல்லாம் பட்டயம், ஆனால் ஆவியின் பட்டயம் அல்ல. புத்தகங்களை வாசித்து முடிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு முறை கூட ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை அவர்கள் வாழ்க்கையில் வாசித்து முடித்திருக்கவே மாட்டார்கள். நான் தயவு செய்து அன்பாக கேட்டுக்கொள்வேன். உலகத்தில் பட்டயங்கள்லாம் வெறும் பட்டயங்கள். எல்லா பட்டயங்களை விட கூர்மையான பட்டயம், வல்லமுள்ள பட்டயம் நம்ம தேவனுடைய வார்த்தை என்கிறதான ஆவியின் பட்டயம். அதையும் வாசிங்க, அதைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி படிக்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ளாக ஆவியின் பட்டயம் என்கிறதான ஆவி ஜீவனும் கலந்த வார்த்தையானது நிறைந்திருக்கும். உங்களுக்கு ஒரு தீங்கு வருகிற பொழுது, பொல்லாப்பு வருகிற போது உங்கள் இருதயம் படபடப்பை நாடாது, தத்தளிக்காது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி இங்க இருக்கிற ஊழியக்காரர், அங்கிருக்கிற ஊழியக்காரர், தெரிந்த ஊழியக்காரர், தெரியாத ஊழியக்காரர் எல்லாரும் கடிதப்பட மாட்டீங்க. நீங்க ஆவியின் பட்டயத்தை கையில் எடுப்பீங்க, சத்துருவை ஜெயம் கொள்ளுவீங்க ஆவியானுடைய பலத்தினால. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.